വെൽക്കം ബാക്ക് ടു ചാനൽ. എല്ലാവർക്കും പുതിയ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. നമ്മൾ നമ്മുടെ തലപ്പത്തി മൂവി സീൻ റിയാക്ഷൻ ആയിട്ട് തിരിച്ചു വന്നിരിക്കുകയാണ്. കുറച്ച് ലേറ്റ് ആയി പക്ഷെ വന്നിരിക്കുകയാണ്. അതെ, നമ്മൾ ഇനി ഒരു വീക്കിനുള്ളിൽ കംപ്ലീറ്റ് ചെയ്തിരിക്കും. സത്യം. ഓക്കെ, അപ്പൊ നമ്മൾ ലാസ്റ്റ് സീനില് കണ്ടു അമരീഷ് പുരിയുടെ എൻട്രി ഉണ്ടായിരുന്നു. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ശോഭനയോട് സൂര്യ ഇഷ്ടമാണെന്നൊക്കെ പറയുമ്പോൾ സൂര്യ വിചാരിച്ചിരുന്നില്ല ഷീ വിൽ അക്സെപ്റ്റ് ഹിം. അങ്ങനത്തെ സംഭവങ്ങളായിരുന്നു. പിന്നെ നല്ലൊരു മെലോഡിയസ് പാട്ടൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. നമ്മുടെ ദേവയും സൂര്യയും ഫോൺ സ്ട്രോങ് ആയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പൊ ഇനി അടുത്ത സീനായി റിയാക്ട് ചെയ്യാം അല്ലെ? ഇത് സൂര്യയുടെ ரொம்ப பெருமையா இருக்கு. தேவராஜி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல? எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கா, நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன, நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜி நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல, எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். ഡൽഹി അതുപോലെ ഉണ്ടല്ലേ, മുംബൈ ഗോൾഡ് പഴയ കടയോ? Shit. Betrayal. സൂര്യ എവിടെ?
ನಿಲ್ಲುತ್ತಲೆ ರಾಜ್ ಮುತ್ತುಡೆ ಮುತ್ತುಡೆ ರಾಜ್ ಅಸಲು ಕಾಲಬೇಡ ರಾಜ್ ಮುತ್ತುಡೆ ರಾಜ್ ಮುತ್ತುಡೆ ಲಾಗಿನಕ್ಕೆ ನಿನ್ನಲಾಗೆ ಉಳ್ಕೊಳ್ಳಲ್ಲ ನಿನ್ನಲಾಗೆ ರಾಜ್ ಮುತ್ತುಕೋ ಮುತ್ತುಕೋ ಅಗಲಪೋ ಡ್ಯೂಟಿನ திவராஜ் பிடிச்சிருவாங்க. கஷ்டம். 14 இடத்துல குத்திருக்காங்க. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவராஜ் சாகலையா உழைச்சிட்டான். இப்ப என்னையா பண்றது? நான் இருக்கேன் சண்முகம். ஐயா அவங்க பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். உன் பேர் என்ன சொன்னேன்? மனோகரன். இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகரன் ஜாக்கிரதையா பார்த்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. சண்முகம் அவனை விட்டுடு. அவனை உயிரோடு விட மாட்டாங்க. தலைவிதி விடு. കളക്ടർ ആണോ? ഓ അവിടെ എത്തിയോ? സൂര്യ ഉള്ള സ്ഥലത്ത് എത്തിയോ? Welcome to the district, sir. Thank you. Bye. Thank you. Sure. Oh. Survive. எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவங்களுக்கு வச்ச என்ன ஆகும். எல்லாருக்கும் காட்டும். நான் காட்டுறேன். Revenge.
എന്താ ബ്രദർ വേഴ്സസ് ബ്രദർ ആവുമോ ഇനി? കളക്ടർ ബ്രദർ വേഴ്സസ് സൂര്യ. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி நடந்திருக்கு? ஒரு ஆள் கூட பார்க்கல. பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? Why? யாரை பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய நடக்கும். 1000 பேர் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தீங்கன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோடு இருந்தார், இப்ப இல்ல, எரிச்சிட்டாங்க. உயிரோடு எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சும்மா இருக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்லை. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டான். இருந்தா போதுமே, மற்றதெல்லாம் நான் பார்த்துவேன். இங்க இடம் அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை என்னால அடையாளம் கட்ட முடியும். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு 36. அப்பா அம்மா பேர்? அப்பா பேர் மாணிக்கம், அம்மா பேர் பார்வதி. உன் பேரு? லோகநாத். வயசு 42. அப்பா பேர் செல்லத்துற, அம்மா பேர் காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேர் கரிகாலன், அம்மா பேர் தங்கம். பேர் என்ன? சூரி. வயசு? 32. அப்பா பேர்? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா. அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. தூக்கி எறிஞ்சிட்டா. நான் பிறந்தப்ப இதை சொல்லி வீசி எறிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் படிக்க கொண்டாட்டு இருந்தாங்க. குப்பை கத்திரி தூக்கி திறந்த போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெற்றவன் என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. கூட்ஸ் வண்டியில. அவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. போதுமாடா? ഇത്ര പെട്ടെന്ന് അത് റിവീൽ ആവുമെന്ന് ഞാൻ വിചാരിച്ചില്ല. இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சது தானே? சொல்லுங்க சார். I don't think so. You will say. தெரியல. Yeah. இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். தெரியல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். என்னால நிச்சயமா சொல்ல முடியல. சாரி. Protecting son. അല്ലേ? Oh, okay, what if like அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணீர் நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா. பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க என்ற பயமா? இச்சகத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க.
அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 4 வயசு இருக்கும். இன்னைக்கு இதை பண்டிகை ஊரெல்லாம் பழசையும் ரெண்டாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. புதுசா பிறந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டேன். குட்ஸ் வண்டியில. So it's confirmed now. Like clear है. ये திடீர்னு கேக்குறேன். ஒண்ணு എളുപ്പ റിവീൽ ആയി അല്ലേ? ഇത്ര പെട്ടെന്ന് റിവീൽ ആവും നമ്മളെ എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല. അതെ, കുറച്ചും കൂടെ സമയം എടുക്കുമായിരിക്കും എന്നൊക്കെ ഞാൻ വിചാരിച്ചു. പക്ഷെ അച്ഛൻ മാത്രമേ അറിഞ്ഞിട്ടുള്ളൂ. അച്ഛൻ ഇതൊരു അമ്മയോട് പറഞ്ഞിട്ടില്ല. അപ്പൊ അമ്മ അറിയുന്ന മൂവ്മെന്റ് വേറെ. ഈവൻ പക്ഷെ ആ സമയത്ത് ഷുവർ അല്ലായിരുന്നു കേട്ടോ, കൺഫേം അല്ലായിരുന്നു. പക്ഷെ എന്നാലും സൂര്യ ആണെന്നൊന്നും മനസ്സിലുണ്ട്, അതുകൊണ്ട് രക്ഷിച്ചു. ഇതല്ല എന്ന് പറഞ്ഞ അതിന് മുന്നേ നമ്മുടെ ദേവയുടെ മറ്റേ അതൊരു സഡൻ ആയിരുന്നു. എക്സ്പെക്ട് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല. കൂടെ നിന്നവർ എന്നെ ചതിച്ചു എന്നുള്ള ഒരു മൊമെന്റില്. പക്ഷെ നമ്മള് ഞാൻ വിചാരിച്ചു സർവൈവ് ചെയ്തു. ആ ഒരു വിൽ പവർ സംഭവങ്ങളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അതുപോലെ തന്നെ ഇവിടെ നമ്മുടെ അനിയനാണ് നമ്മുടെ വില്ലൻ എന്ന ഒരു കാര്യത്തിൽ മനസ്സിലായി. അപ്പൊ ഇതിനകത്ത് ബ്രദർ വേഴ്സസ് ബ്രദറും ഉണ്ട്. പക്ഷെ ഐ തിങ്ക് ഇവൻച്വലി അവര് റിയലൈസ് ചെയ്ത് ഓക്കെ ആവുമായിരിക്കും. പക്ഷെ അത് അറിയുന്ന മൊമെന്റ് വരെ അവര് ഭയങ്കര ഇരിക്കുന്ന ആ ഒരു റൈവലറി സംഭവങ്ങളൊക്കെ ഇവരെ അമ്മയ്ക്ക് പിടികിട്ടിയിട്ടില്ല. അല്ലെ അച്ഛനെ മാത്രമല്ല ക്ലിയർ ആയിട്ടുള്ളത് മോനാന്ന്. അതെ, അപ്പം ഇനി നമ്മള് കാണാൻ കിടക്കുന്നുള്ളൂ. പക്ഷെ അതിനിടയ്ക്ക് സൂര്യയുടെ ഒക്കെ ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ ഇടയ്ക്ക് ഇങ്ങനെ ഇങ്ങനെ ഐ തിങ്ക് മണിരത്നം ഭയങ്കര ഒരു ഭയങ്കര പോളിഷിംഗ് രീതിയിൽ ഭയങ്കര ഇതായിട്ടാണ് നമ്മുടെ കാണിച്ചിരിക്കുന്നത്. അടിപൊളിയായിട്ട് കംപ്ലീറ്റ്ലി യൂസ് ഓഫ് ഹിസ് ആക്ടിങ് എന്ന രീതിയിൽ എടുത്തൊരു മൂവി എന്ന രീതിയിൽ എനിക്ക് പേഴ്സണലി നന്നായി പോകുന്നുണ്ട് സംഭവം. പിന്നെ നമ്മൾ അടുത്ത റിയാക്ഷൻ ആയിട്ട് വരുമ്പോൾ വീണ്ടും കാണാം.